ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தி preamble ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் இந்தியா ஆஸ் எ சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ஆல் தி above. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆல் தி above தான் வரும். ஸோ ஏன் ஆல் தி above வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் தான் நம்மளோட முகப்புரைன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து முகப்புரைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃப்ரண்ட் பேஜ் தான் ப்ரியாம்பிள். ஓகேவா? அந்த ப்ரியாம்பிளில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான 9 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 9 முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரியாம்பிளில் முக்கியமான அந்த 9 வேர்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சாவரிங் சொல்லுவாங்க. ஸோ சாவரிங். ஓகேவா? ஸோ சாவரிங். அடுத்து சோசியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃபெட்டர்னிட்டி. ஸோ இந்த 9 வேர்ட்ஸோட டெஃபினிஷன் தெரிஞ்சாலே ப்ரியாம்பிள் ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகேவா? ஸோ இந்த 9 வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னா 7 வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இடையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஒரு 3 வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக், ஒன்று செக்குலர், இன்னொன்று இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபெட்டர்னிட்டிக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் 7, 8, 9 இப்போ வந்து 9 வேர்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 3 இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான வேறு என்ன இருக்குன்னா 3 கேசஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேசஸ். என்னென்ன கேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெருபாரி யூனியன் கேஸ். ஓகேவா? பெருபாரி யூனியன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெருபாரி யூனியன் கேஸு. செகண்ட் வந்து கேசவந்தா பாரதி கேஸு. கேசவந்தா பாரதி கேஸு. தேர்ட் வந்து எல்ஐசி கேஸு. ஸோ இந்த பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரியாம்பிள் வந்து நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து பெருபாரி யூனியன் கேஸு. கேசவந்தா பாரதி கேஸில் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு எல்ஐசி கேஸில் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இன்டெக்ரல் பார்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வரைக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ மொத்தம் 9 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 9 வேர்ட்ஸில் 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த இன்டெகிரிட்டி வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ஃபெட்டர்னிட்டிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் 2 வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கடைசியாக 3 கேசஸ், ரிலேட்டட் கேசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெயின் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா? ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து எந்த ஷெட்யூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து எந்த ஷெட்யூல் இருக்குன்னா 10th ஷெட்யூலில் இருக்குது. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த 10th ஷெட்யூல் உருவாக்கப்பட்டிருக்குன்னா 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? 9th ஷெட்யூல் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 11th ஷெட்யூல் வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 12th ஷெட்யூல் வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்காங்க. ஸோ எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாதுன்னா ஸோ ஒரிஜினலாக இருக்கும்போது இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ 1978க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 300A ஆர்டிக்கலில் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 300Aல வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து எந்த ஆர்டிக்கல் இருக்குது 14லேருந்து 18 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கல் வந்து இருக்குது. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து எது ஆர்டிக்கல் 19லேருந்து 22 உள்ளது இந்த ரைட் டு ஃப்ரீடத்துக்கு கீழே இருக்குது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து எது கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 23 and 24 குள்ளே தான் இந்த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது போக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்ஸில் இருக்குது அப்படின்னா பார்ட் 3ல் இருக்குது. ஸோ பார்ட் 3ல் இருக்குது. எந்த ஆர்டிகல்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 12லேருந்து 35க்குள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் ரிலேட்டட் டு இப்போ தான் பார்த்தோம் என்னது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து 300Aல வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ரைட் டு எஜுகேஷன் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ எதில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பண்ணியிருப்பாங்க, டிபிஎஸ்பியில் பண்ணியிருப்பாங்க,
அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இப்போ தான் பார்த்தோம். 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பஞ்சாயத்து ராஜ் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? ஸோ கவர்னரோட அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி எந்த ஆர்டிகல்ஸ் பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 155, அதாவது 155 சட்ட 155வது சட்டம் தான் எதை பற்றி பேசுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பற்றி பேசுது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 153 எதை பற்றி பேசுதுன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்பல்சரியாக கவர்னர் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறது ஆர்டிகல் 153. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 156 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா அந்த கவர்னரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ அவங்க வந்து எவ்வளோ வருஷம் வந்து இருக்கலாம் அப்படின்னு பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல் 156. ஸோ எவ்வளோ வருஷம் இருக்குன்னா 5 years இருக்கலாம். ஓகேவா? இவர் அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 161 161 எதை பற்றி பேசுதுன்னா கவர்னருக்கு உண்டான பார்டனிங் பவர். ஸோ பார்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும்னா மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். இப்போ ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை சபார்டினேட்ஸ் கோர்ட்ஸ் ஏதாவது ஒரு கோர்ட்ஸ் வந்து ஒரு கைதிக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த தண்டனை வந்து அதை வந்து கவர்னர் வந்து மன்னிப்பு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றிய எந்த ஆர்டிகல் பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 161 பேசுது. ஓகேவா?